ஹல்லேலூயா. இன்று அதிகாலை நான் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 56வது சங்கீதம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, நம்முடைய கண்ணீர்களை கணக்கில் வைத்திருக்கிற தேவன். நாம் எதற்காக அழுதோம், ஏன் அழுதோம், என்ன காரியம் நமக்கு சம்பவித்தது என்பதை நாம் மறந்து விடலாம். ஆனால் நம் கண்ணீரை மறக்காத தேவன் நம்முடைய தேவன். அவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. பாருங்கள், நம் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். முடிக்கு இதோ ஒரு அளவு இருக்கிறது, அதை கூட அதை மனிதர்களால் எண்ண முடியாது, அவரால் மாத்திரம்தான் எண்ண முடியும். ஆனால் பாருங்கள், கண்ணீர் துளி ஒரு 5 நிமிடத்திலே கீழே விழுந்து 5 நிமிடத்திலே காய்ந்து போகிற அந்த கண்ணீர் துளியை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி பாருங்கள். தேவஜனமே, எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நீங்கள் கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருந்தீர்களோ, இதோ நீங்களே மறந்திருந்தாலும் கூட கர்த்தர் கணக்கில் வைத்து இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவர். ஆம், மரியா லாசரு இறந்த பொழுது, இதோ 4 நாளான பொழுது இயேசுவை பார்த்த பொழுது கண்ணீர் விட்டார். அந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்து கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி மனம் கசந்து அழுத பேதுருனுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார், கேட்டார். எனவே தேவ ஜனமே, அவனை தூக்கி எடுத்து அவனை மீண்டுமாக சீஷன் என்ற ஸ்தானத்தில் வைத்தார். ஆம், இன்று உங்களுடைய கண்ணீரின் சத்தம், இதோ அதுக்கு சத்தம் இல்லாமல் இருக்கலாம், உலகம் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் உறவுகள் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஏன் நீங்கள் நேசிக்கிற உறவுகளே நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்களா என்று சொல்லி இதோ பார்க்காமல் இருக்கலாம். உங்களை படைத்த தேவன் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். அற்புதம் நடக்கும். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தேவன் அதற்கு நிச்சயமாய் பதில் தருவீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.